என்னக்கா யோசிக்கிற? சுரேஷ் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னா? இருக்கட்டும்க்கா, சுரேஷ் சொல்லட்டும். உன் மேல உள்ள பாசத்துல தான் இப்படி பண்ணாங்கன்னு கார்த்திக் கிட்ட நான் பேசுறேன்க்கா. என்னன்னு உன் மச்சானுக்கு எதிரா அம்மா சதி பண்ணாங்கன்னு சொல்லுவியா? அக்கா, எப்படி எப்படி நான் பண்ணதை நியாயப்படுத்த முடியும்? கார்த்திக் நான் ரோல் மாடல். எல்லாத்தையும் நேரடியா பேசுற ஆள் நாங்கிறது தான் என் மேல அவன் வச்சிருக்கிற மதிப்பே. அப்படிப்பட்ட நான் சொந்த மருமகன்னு கூட பார்க்காம முட்டாள்தனமா தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அந்த தப்ப மறைக்க ஒரு ஆளை விலைக்கு வாங்குற அளவுக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சா என் மூஞ்சில காரி துப்ப மாட்டான். அக்கா, ஒரு பக்கம் சொந்த கம்பெனில என் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தியிருக்கேன். ஒருத்தர் மேல அபாண்டமா குத்தம் சுமத்திருக்கேன். சம்பந்தியோட நல்ல மனச கூட நான் யோசிக்கல. இதெல்லாம் அவன் கேட்பான்டே. கார்த்திக் ஒவ்வொன்னா கேட்பான். ஏம்மா, இவங்களோட உறவை விட உங்களுக்கு உங்க ஈகோ தான் பெருசா போச்சான்னு கேட்பான். நான் என்ன பதில் சொல்வேன்? எல்லாத்துக்கும் மேல அந்த சரோஜா, அவ என்ன பேச்சு பேசுவா? கார்த்திக் தாண்டி. அக்கா. ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? சொல்லுப்பா. சுரேஷ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாருமா? கார்த்திக், சுரேஷ் அதை யாருன்னு சொன்னாரா? வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காருமா. நீங்க சீக்கிரம் வாங்க. இன்னையோட அந்த ஆளோட கதை முடிஞ்சது. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு சதியை பண்ணிட்டு அதை என் மச்சான் மேல போட்டிருப்பான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற சுரேஷ அவனை நான் சும்மா விட மாட்டேமா, சும்மா விட மாட்டான். சுரேஷ தொட்டா என்ன ஆகுன்னு அவனுக்கு நாம புரிய வைக்கணும். மிஷினை எரிச்சு நஷ்டத்தை ஏற்படுத்தி அதனால நம்ம ஃபேமிலிக்குள்ள எத்தனை பிரச்சனை, எத்தனை சிக்கல். எல்லாத்துக்கும் மேல சுரேஷ் மேல அபாண்டமான பழி. இன்னைக்கு தெரியும் என் சுயரூபம் என்னன்னு. அம்மா, நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. சரிப்பா. அக்கா, என்னக்கா? கார்த்திக் அப்படி என்னதான் சொன்னா? போச்சுடி, எல்லாம் போச்சு. கார்த்திக் ரொம்ப கோவமா பேசுறான். என் மச்சான் மேலேயே பழி போட்டாங்க, அப்படியா இப்படியான்னு பேசுறான். ஸ்டாஃப்ங்கிறதையும் தாண்டி இப்ப அவன் மச்சாங்கிற கடுப்பும் சேர்ந்து பேசுறான். என் சுயரூபத்தை இன்னைக்கு காட்டுறேன்னு பேசுறான். அக்கா, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு கோவமா பேசுறான் அந்த மேந்தி. ஐயோ அக்கா. இல்ல இல்ல, இனிமே என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. அவ்வளவுதான். கார்த்திக் என்ன அம்மாவே இல்லைன்னு சொல்லிடுவான். சுஜாதா என்ன கேவலமா பாப்பாடி. கார்த்திக்கால இதை தாங்கிக்கவே முடியாது. தன்னோட அம்மா மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டாங்கிறத அவனால ஏத்துக்கவே முடியாது. அப்படிலாம் சொல்லாதக்கா. நம்ம போய் என்னன்னு பாப்போம்க்கா. இல்ல தமேந்தி, நான் இப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். என் மக என்ன வெறுத்து பேசுறத பாக்குறத விட நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டா நல்லது. அப்படிலாம் பேசாதக்கா, ஒண்ணு ஆகாது. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இல்லன்னா காலம் பூரா நீ அவன் முகத்திலேயே முழிக்க முடியாதுக்கா. என்னக்கா யோசிக்கிற? காரை எடு, போலாம். யாராவது 200 ரூபாய் காசு வச்சிருக்கீங்க? இந்த இவன்ட்ட இருக்குண்ணா. இந்த உனக்கு, இந்த உனக்கு. போய் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியா இருங்க. உங்க கணக்குல தீர்த்தாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 200 ரூபாயை நாளைக்கு உனக்கு தனியா கொடுத்துறேன், சரியா? என்னடா பாக்குறீங்க? அண்ணா, இது எப்படின்னா பார்த்தோம்? டேய், இது அட்வான்ஸா வச்சுக்க, மீதியை நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன்னா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டீங்க. இங்க இருந்து நேரம் அண்ணியை கூட்டிட்டு ஊட்டியா கொடைக்கானலாம் எங்கண்ணே?
இவளை கூட்டிட்டு போனா ஊட்டி இருக்குமா கொடைக்கானல் இருக்குமா? இந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த ஊரா? ஏன்டா வெறுப்ப கிளப்புறீங்க? அவளை நான் கூட்டிட்டு போற இடமே வேற. எங்கண்ணே? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். என்னண்ணா சொல்றீங்க? பின்ன பார்க்க பூனை மாதிரி இருந்துகிட்டு காயத்ரி மேடம் ஜெயில இருந்தப்ப இவ சொந்தக்கார பொண்ணை விட்டு காயத்ரி மேடத்தை அடிக்க வச்சிருக்கா. காயத்ரி மேடம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இன்னைக்கு இருக்குடா அவளுக்கு. ஏய் அண்ணன் போற வேகத்தை பார்த்தா அண்ணி இன்னைக்கு முடிஞ்சாங்கடா. டேய் நமக்கு ஏன்டா வம்பு, போலாம் வாடா. பொற்கொடி பொற்கொடி, என்ன இவ? ஏய் என்னடி பண்ற பொற்கொடி? ஏய் என்ன ஒரே புகையா இருக்கு பொற்கொடி? பொற்கொடி, என்ன இவ்வளவு புகை? என்ன அவளா தீய வச்சு கொளுத்திக்கிட்டாளா? அடிக்கு பயந்துட்டு போய் சேர்ந்துட்டாளா? ஓம் சாந்தி. 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 ஏண்டா அல்லகையே, அங்க நீ பசங்க வரலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ இவளுக்கு அல்லகை வேலை பாக்குறியா? ஏய் பொற்கொடி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாங்க வாங்க. ஓம் சாந்தி. வாங்க வாங்க. ஓம் சாந்தி. வாங்க வாங்க. ஏய் நிறுத்துங்கடி. வா இந்த பக்கம் வா. வாங்க. ஏய் வா சொல்றல. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் ஏய், சாந்தி. என்ன நக்கலா? ஓம் சாந்தி. நக்கலா? என்ன சாமி சொல்றீங்க? ஏண்டி ஜெயில்ல போய் காயத்ரி மேடத்தை பாத்துருக்கேன். சாமி சொல்லுச்சா? நாங்க கவனிச்சதெல்லாம் சொல்லுச்சா? சாமி சொல்லிருக்கோம், நாம கவனிச்சதெல்லாம் சொல்லிருக்கோம். ஏய் என்ன திமிரு இருந்தா அப்படி எல்லாம் பண்ணிருப்ப? கவனிக்கிறது தப்பா சாமி? சாமி சொல்லுங்க சாமி. தப்பில்ல சாமி. உள்ள இவளை வச்சு அவங்கள அடிச்சிய? ஐயோ சாமி சாமி. ஆளை வச்சு அடிக்கிறியா சாமி? அடிக்கிறோமா? என்ன சாமி சொல்றீங்க? காயத்ரி மேடத்துக்கு உருண்டை களிக்கு பருப்பு ஊத்துன சாமியே இவங்க தான் சாமி. 2 கரண்டி அடிப்பருப்பு அதிகமா ஊத்துனதே இவங்க தான் சாமி. ஆமா சாமி, மேடத்தை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் சாமி. கவனிச்சீங்கன்னா அடிச்சுட்டு என்ன கவனிப்பு? ஐயோ சாமி, தப்பு சாமி. அவங்கள நாங்க எதுக்கு சாமி அடிக்கணும்? ஆமாமா சாமி, பொய் சொல்லிருக்காங்க சாமி. ஏய்! ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கோபராதிக சாந்தி. கோபராதிக சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கோபராதிக சாந்தி. ஓம் சாந்தி. அமைதியா இருங்க சாமி. தப்பா பேசுற கண்ணுல ஒரே குத்த குத்து சாமி. ஆமா சாமி, ஆமா சாமி. முதல்ல நீங்க நிறுத்துங்க சாமி. சொல்லுங்க சாமி. ஏன் சாமி மேடத்தை அடிச்சீங்க? மேடம் சாமியை நல்லா பாத்துக்க சொல்லி இந்த சாமி கிட்ட தான் சொன்னேன் சாமி. ஆமா சாமி. சாமியும் நல்லா அவங்கள கவனிச்சாங்க சாமி. அந்த மேடம் சாமி தான் குடும்பத்தை கெடுக்கணும்னு பாக்குறாங்க சாமி. என்ன சாமி சொல்றீங்க? என் புருஷ சாமி, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சாமி. ஆனா அவங்க நம்ம குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறாங்க சாமி. பிரியாணி எல்லாம் போட்ட சாமி. ஏய் நீ அவங்கள அடிச்சதுனாலதான் பிரியாணி போட்டேன்னு சொல்றாங்க. பழி வாங்குறேன் அப்படி இப்படி சொன்னியாமே. ஐயோ சாமி, எல்லாமே புழுகல் சாமி. உங்களை ஏமாத்துறாங்க சாமி. மேடம் சாமி உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்துனாங்கல்ல, அதே மாதிரிதான் சாமி இதுவும். நான் உங்களுக்காக அவங்கள போலீஸ்ல கோத்து விட்டேன்ல சாமி, அத மனசுல வச்சுக்கிட்டு என்னை இப்படி பழி வாங்குறாங்க சாமி. நான் ஒண்ணுமே பண்ணல சாமி. ஏய்! ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தொட்டா பாவம், கொத்தா பிடிக்கும் சாமி. மாலசாமி, மாலசாமி, பாவசாமி, அடிச்சா உனக்கு ஆப்பு சாமி. மாலையை காட்டி பயமுறுத்துறாளுகளே. சாமி, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் அந்த காயத்ரி சாமி இப்படி எல்லாம் சொல்லுது சாமி. சொந்த குடும்பத்தையே கெடுத்த வந்த காயத்ரி சாமி நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதா அவளுக்கு பெரிய காரியம் சாமி. கொஞ்சம் யோசிங்க சாமி. ஆமா சாமி. நல்ல வேலை கழுத்துல இந்த மாலையை போட்டோம். இல்ல
அந்த ஆளு என்ன வெளு வெளுத்திருப்பான். இருக்கட்டும், கவுன்சிலராய் ஜெயிப்பேன்ல, அப்ப இருக்கு இந்த ஆளுக்கு. நம்ம பொண்டாட்டி சொல்றது உண்மையா இருக்குமோ? காயத்ரிக்கு குடும்பத்தை கெடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. 1,00,000 ரூபா தரலன்னு ஹோட்டல்ல தின்னே கழிச்சோம். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. காயத்ரி செஞ்சாலும் செய்வாங்க. அக்கா, கார்த்திக் என்ன நினைப்பான்? வாக்கா நம்ம உள்ள போலாம். எப்படி தமேந்தி கார்த்திக் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்பானே? ஏற்கனவே நான் சரோஜாவுக்கு எதிரி மாதிரி தெரியற. இந்த வாய்ப்பை அவ தவற விடுவாளா? என்ன அசிங்கப்படுத்துவாடி? சுஜாதா என்ன நினைப்பா? ஒட்டுமொத்த மானமும் காத்துல பறக்க போகுது. பயமா இருக்கு. என் மகனை இழந்து, மானத்தை இழந்து, ஆத்திரத்துல அறிவிழந்து நான் பண்ண காரியத்துக்கு இப்ப சேர்த்து வச்சு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அக்கா, இப்ப என்ன நடந்ததுன்னு நீ இப்படி வருத்தப்படுற? இல்லடி, எல்லாமே போயிடும் நினைக்கிறேன். அக்கா, அதுக்காக இப்படி வாசலே நின்னு என்ன ஆக போகுது? உள்ள வா, போலாம். வாக்கா. அம்மா, சுரேஷ் கண்டுபிடிச்சிட்டாருமா. இங்கதான் வந்துட்டு இருக்காரு. விஷனை எரிச்சவன் மட்டும் சிக்கட்டும், தொலைஞ்சா அவன். எதுக்கு என்ன காரணத்துக்குன்னு தெரியணுமா? இத காரணமா வச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனை. பொதுவா ஒர்க்கர்ஸ் விஷயத்துல நான் இப்போ சாஃப்டா தான் டீல் பண்ணுவேன். நீங்க தான் ஹார்ஷா முடிவு எடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவு மட்டும் பாருங்க. சுரேஷ் வரட்டும். நீங்க சொன்னது 100க்கு 100 சரி மாப்ள. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவனால எத்தனை குழப்பம். ராஸ்கல். அவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கம்பெனில இருந்தா என்ன ஆகுறது? ஆமாங்க, நீங்க கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமே இது மாதிரி யாரும் செய்யக்கூடாது. சுஜாதா, சுரேஷ், வாப்பா வா. யாருப்பா அவன்? யார் அந்த ராஸ்கல்? சொல்லு. அப்பா மாதிரியா அதே பிடிவாது. சொல்லுங்க சுரேஷ், யார் அவன்? கண்டுபிடிச்சிங்களா? சுரேஷ், அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு சரியான தண்டனை உண்டு. சொல்லுங்க சுரேஷ், யார் அவன்? விஷனை எரிச்சு நஷ்டத்தை ஏற்படுத்தி நம்ம குடும்ப உறவுக்குள்ளையும் விரிசலை ஏற்படுத்திட்டான். சொல்லுங்க சுரேஷ், யார் அவன்? என்ன சுரேஷ், இது வீடு. கார்த்திக்னே கூப்பிடுங்க. சரி சொல்லுங்க, யார் அவன்? சொல்லுங்க சுரேஷ். நான் தான் சார். சுரேஷ், அண்ணா என்ன சொல்ற? டேய், இங்க பாரு. என்ன பாரு. இங்க இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி தெரியாது. ஆனா எனக்கு உன்னை நல்லா தெரியும். நீ வேலையில எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லு, யார் எரிச்சது? சாரி சார், பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண மெஷினை வச்சு கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன். அதனால தான் மெஷின் எரிஞ்சிருச்சு. மெஷின் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் மேனுவல் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நான் பண்ணது தப்புன்னு. சாரி சார். சுரேஷ், என்னால் நம்ப முடியல. குற்றவாளியை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இருந்தா இப்ப நான் தான் எரிச்சா நீங்களே சொல்றீங்க. என்ன சுரேஷ் இது? நீங்க புது மிஷின் வாங்குறப்பவே அவ்வளவு டீட்டெயிலா சொல்லி நாம டைப் பண்ண கம்பெனில கேட்டப்போ நீங்க சொன்ன ஐடியான்னு சொன்னதுமே அவங்க உங்களுக்கு ஜீனியஸ்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி கனெக்ஷனை மாத்தி கொடுத்துருக்க முடியும்? அண்ணா உண்மையை சொல்லுனா. இல்லை சுஜாதா,
என்னால் தான் தப்பு நடந்திருக்கு. சாரி மேடம், நீங்க சொன்ன மாதிரி தப்புக்கு நான் தான் காரணம். நான் ரிசைன் பண்றேன். சுரேஷ் விடுங்க, இதுக்காக நீங்க ரிசைன் இல்ல பண்ணணும். சார், கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே இங்க இருக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. அண்ணா நீ எதையோ மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது. அதான் சொல்றேனே சுஜாதா, நான் பண்ண தப்ப நான் தான் சொல்லணும். ஏன் புது மெஷினால என்னால் லாபம்னு சொன்னப்போ எனக்கு பெருமையா இருந்ததுல, அதே மாதிரி தான் தப்பு பண்ணா ஒத்துக்கணும். அதான் நான் செய்றேன். இல்ல சுரேஷ், உங்களை பத்தி எனக்கு தெரியும். சுஜாதா சொல்றதையும் ஆண்டி சொல்றதையும் வச்சு பார்த்தா நீங்க யாரோ காப்பாத்துறதுக்காக தான் இப்படி சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் எதுக்கு யாரையோ காப்பாற்றணும்? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரிசைன் பண்றது தான் முறை. சுரேஷ் சார், நீங்களே சொன்னீங்க மெஷின் எரிச்சதுக்கான நஷ்டத்தை புது மெஷினால ஈடு கட்டிட்டேன்னு. அதனால நான் வேலைக்கு வரல சார். வரேன் மேடம். அண்ணா சுரேஷ் அண்ணா நில்லுடா, சொல்றேன்ல நில்லு. என்ன கார்த்திக்? என்னால் நம்ப முடியல. ஆனா அவர் இதுக்காகலாம் வேலையை விட்டு போகணுமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சுஜாதா. மெஷின் எரிச்சதுக்கு நான் தான்ப்பா காரணம். என்ன சொல்ற சுரேஷ்? நான் தான்ப்பா கனெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டேன். இது என்ன நம்ப சொல்றியா? நம்பிதான்ப்பா ஆகணும். பழைய கம்பெனி மெஷின் மாதிரி இருக்கும்னு நினைச்சு நான் தான் கனெக்ஷனை தப்பா மாத்தி கொடுத்துட்டேன். அதனால தான் மெஷின் எரிச்சிடுச்சு. நிறுத்துற. மாமா நீ சும்மா இருமா. சுரேஷ், உன்னை பத்தியும் உன் திறமையை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். சொல்றா. நான் தான்ப்பா தப்பு பண்ணேன். இதுக்கா உன்னை படிக்க வச்சேன்? இதுக்கா உன்னை படிக்க வச்சேன்? சொல்றா. மாமா இவன் ஒருத்தன் பண்ண தப்புனால எவ்வளவு நஷ்டம்? சம்பந்தியம்மா என்ன நினைப்பாங்க? உண்மையை சொல்றா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தப்பு பண்ணிருக்க மாட்ட. சொல்லு. இத்தனை நாள் அங்க உன்னை வேலை பார்க்க சொன்னது எதுக்காக? குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தானே? இப்ப நீ தப்பு பண்ணேன்னு சொல்றியே, என்ன நடந்துச்சு? அத நான் சொல்றேன். சம்பந்தி, சம்பந்தி மன்னிக்கணும். சுரேஷ் அந்த மிஷினை இல்ல சம்பந்தி, சுரேஷ் அந்த மெஷினை எரிக்கல. ஆண்டி சம்பந்தி என்ன சொல்றீங்க? இந்நேரம் வரைக்கும் சுரேஷ் தான் எரிச்சேன்னு சொல்றான். அதான் நீங்க நம்பலையே. உங்க பையன் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது சம்பந்தி. சுரேஷால எங்க கம்பெனிக்கு லாபம் தானே தவிர இது வரைக்கும் ஒரு பைசா கூட நஷ்டம் கிடையாது. ஆண்டி அப்ப மிஷினை எரிச்சது? சொல்லுங்க சம்பந்தி, மிஷினை எரிச்சது யாரு? இவன் ஏன் அதை காட்டி கொடுக்க மறுக்கிறான்? அது புரியாம தான் சம்பந்தி நானே இங்க வந்திருக்கேன். சம்பந்தி, அந்த மிஷினை எரிச்சது நான் தான் சம்பந்தி. சம்பந்தி என்ன சொல்றீங்க? ஆண்டி ஆமா சம்பந்தி, யோசிக்க வேண்டிய விஷயத்த யோசிக்காம செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டேன். அந்த மிஷின் என்னாலதான் எரிஞ்சது. அது சுரேஷுக்கும் தெரியும். சம்பந்தி நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சுஜாதா கல்யாணத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை சம்பந்தி இது. ஆமா சம்பந்தி. சுஜாதா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காததுனால ஆரம்பிச்ச பிரச்சனை இது நாளுக்கு நாள் பெருசாயிடுச்சு. வீட்டுல சுபகாரியம் நடக்கும்போது அவ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல. அதோட என் மகன் என்னை விட்டு போயிடுவானோ, சுஜாதா பேச்ச கேட்டு அவ சொல்ற மாதிரி தான் நடப்பானோ, நம்மள ஒதுக்கிடுவானோங்கிற பயம் ஒரு அம்மாவா என்ன பயமுறுத்துச்சு. இதுக்கு நடுவுல என் சொந்தக்கார பையன் ஒருத்தனுக்கு கம்பெனில வேலை போட்டு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா சுஜாதா சொல்லி கார்த்திக் சுரேஷ்க்கு வேலை போட்டு கொடுத்தான். என் பிடி முழுக்க போயிடுச்சுன்னு நினைச்சு சுரேஷ வீட்டுக்கு அனுப்பணும்னு திட்டம் போட்டுதான் நான் இதை பண்ணேன். சுரேஷ், சம்பந்தி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. என்ன மேடம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்க சொந்தக்கார பையனை வேலைக்கு எடுத்துக்கோங்க நானே சொல்லியிருப்பேன். இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கணும்னு அவசியமே இல்லையே. சம்பந்தி